ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 டே 1 மெகா ஆக்ஷனில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த வீரர்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டே 1 அவங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான டே 1 தான் இருந்தது. ஸோ பெருசாக அவங்க யாருக்குமே பிட் பண்ணவே இல்லை. ஸோ அதன் விளைவு அவங்களால வெறும் 4 பிளேயரை மட்டும்தான் டே 1 வாங்கவே முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமாந்தீரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துல 5.25 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நமாந்தீரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தரமான ஒரு பிளேயர். ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இல்லாத டைமில் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேக்கப்பாக உள்ள ஒரு அதிரடியான ஆட்டம் அப்படிங்கிறத போட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் தான் நமாந்தீர். ஸோ அவரை அந்த இடத்துல நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் 5.25 crores வாங்கினது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வர்த்தானமோ. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பார்ட் டைமாக ஓவரும் போடுறாரு. ஸோ அதையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நீகல் வதீராவை கூட அவங்க பெரிய லெவலில் விட்டுட்டு ஸோ நமாந்தீரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை தான் நேற்று நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க 12.50 crores. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா 12.50 crores தான் சோல்ட் ஆனாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட்டாக பிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 12.50 crores ஜோஃப்ரா ஆர்ச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிட்டார். ட்ரெண்ட் போல்ட் அதுக்கப்புறம் அவங்க விடவே கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கும் முதலே சோல்ட் ஆகிட்டார். ஸோ இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சோல்ட் ஆகிட்டார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ நமக்கு பும்ராவோட பார்ட் ஆகிறதுக்கு ஸோ 3 ஆப்ஷன் தான் இருந்தது, ட்ரெண்ட் போல்ட், ஆர்ச்சர், ஸ்டார்க்குன்னு. 3 பேர்த்தில் 2 பேர் சோல்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் மட்டும்தான் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக 12.50 crores வரைக்கும் ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ட்ரெண்ட் போல்ட்டை அந்த இடத்துல எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் பும்ரா அப்படிங்கிற காம்பினேஷன் எந்த லெவலில் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம நேற்றே ட்ரெண்ட் போல்ட்டை வாங்கினோடனே ஒரு ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி மாஸ் காட்டணும். ஸோ இப்போது பும்ரா அண்ட் போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் நமக்கு வந்துடுச்சு. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ரோஹித் சர்மா கூட ஆடுறதுக்கு ஒரு ஓவர்சீஸ் பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இஷான் கிஷான் அவர் எஸ்ஆர்ஜிக்கு சோல்ட் ஆகிட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு புதிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும். அந்த புதிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி தான் அவங்க அதுக்கான ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கரண் சர்மா 50 lakhs நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸால் வாங்கப்பட்டிருக்கிறார். ஆல்ரெடி கரண் சர்மா 2017 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் 2017 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது கரண் சர்மா. கேகேஆருக்கு எதிரான மஸ்ட் வின் கேமை வின் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு வெறும் 18 ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலராக ஃபைனலில் இருந்திருப்பார் ரைசிங் சூப்பர் ஜெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த அளவுக்கு கரண் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு லக்கி சாம். நாட் ஒன்லி மும்பை இந்தியன்ஸ், ஐபிஎல்லேயே அவர் ஸ்குவாடில் இருந்தால் கண்டிப்பாக டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மித் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுருக்கு. ஸோ அப்போது அந்த லக்கி சாமும் லாஸ்ட் டைம் 2017 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த அந்த பிளேயரும் உள்ளே வந்திருக்கிறதும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு ராபின் மின்ஸை 65 lakhs நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ராபின் மின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிஸ்கேல், நெக்ஸ்ட்டு டோனி அப்படிங்கிற லெவலுக்கு அதனுடைய அதிரடியான பேட்டிங் அந்த இடத்துல நின்று பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஈவன் டொமஸ்டிக்லேயே அவர் அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறாரு. லாஸ்ட் டைம் ஜிடிக்கு ராபின் மின்ஸ் சோல்ட் ஆகும்போதே ஸோ மும்பை இந்தியன்ஸோட டேலண்டிங் ஸ்கவுட்டில் தான் ராபின் மின்ஸ் பயிற்சி எடுத்துக்கிட்டாருங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். இந்த தடவை மும்பை இந்தியன்ஸே அவரை வாங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 4 பை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான பை தான். பட் இன்னும் அவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இன்னும் 7 ஓவர்சீஸோட ஸ்லாட் இருக்குது. ஸோ டோட்டலி ஜஸ்ட்டு இப்போது இவங்களுடைய பைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட ஒரு பார்ட்னர் ட்ரெண்ட் போல்ட் கிடச்சிருக்கிறாங்க. ஸ்பின்னருக்கு கரண் சர்மா கிடச்சிருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக பேக்கப்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குது. இன்னும் பிரைமரி ஸ்பாட்லேயே நிறைய விஷயங்களை அவங்க மூவ் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரெண்ட் போல்ட், நமாந்தீர், ராபின் மின்ஸ், கரண் சர்மா அப்படிங்கிற இந்த 4 பிளேயர்ஸை தான் டே 1 மும்பை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் டேவாக தான் மும்பைக்கு அது போயிருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக அதிகமாக ஆக்டிவாக இருக்க வேண்டிய டீமில் மும்பை இந்தியன்ஸும் இன்றைக்கி அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.